திறமைக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் குவாலிட்டிக்கும் ஏத்த மாதிரி தான் வந்து நம்மளால வந்து சமூகத்துல இடம் ஒதுக்க முடியும். இதுல வந்து மக்களை அனுசரிக்கக்கூடிய ஒருத்தர், நிறைய பேரை அரவணைக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு தெளிவா ஒரு பப்ளிக் ஸ்பேர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தையோ இடத்தையோ முக்கியத்துவத்தையோ ஒரு புரிதல் இல்லாத ஒரு இம்மெச்சூரான பர்சனை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் அங்கேயே நடந்துச்சு. நீங்க சொன்ன அந்த ஒரு வருத்தத்துல இருந்த ஒருத்தருடைய செயல்பாட பாருங்க. அந்த ஒரு பேரணியில அமைதியா கலந்துக்காம அந்த இடத்துல ஒரு ரக்கஸ் கிரியேட் பண்றாரு. யாருக்கு போஸ்டிங் வழங்கப்பட்டதோ அவர் அந்த இடத்துல அமைதியா இவரை எதுவும் பண்ணாம கடந்து அந்த இடத்துல போறாங்க. இந்த ரக்கஸ் கிரியேட் பண்றவர் தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, எல்லா மீடியாவும் சந்திக்கிறாரு. இந்த போஸ்டிங்ல இருக்கிறவர் அது மாதிரி எதுவுமே செய்யல, அவர் பாட்டு அந்த ஈவெண்ட்டை தொடர்ந்து போறாரு. சோ அவருக்கு இவரோட ஒரு பெட்டர் மெச்சூரிட்டி, ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல, எனக்கு பொறுப்பு கொடுக்கல, அட்லீஸ்ட் இப்படி ஒரு பேரணி நடத்துறோம் அப்படின்ற ஒரு அழைப்பாவது கொடுத்திருக்கலாமே அப்படிங்கறத அவருடைய கோரிக்கை. இல்ல அது வந்து கடைசியா அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாவட்டத்தை பிரிக்கும் போது இவர் பக்கத்து தொகுதியை சேர்ந்தவர், அவருக்கு இங்க போட்டிருக்கீங்க, அப்படி போகும்போது இன்னும் கீழ் மட்டத்துல வரும்போது அது வந்து அந்தந்த பகுதி சார்ந்தவங்களுக்கு கொடுக்கப்படல, விச் மீன்ஸ் இந்த பகுதியில நான் தான் இருக்கேன், கொடுத்திருந்தா எனக்கு கொடுத்திருக்கணும், எனக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்திருக்கீங்கன்றதான் அவர் இந்த மாதிரி சுத்தி வளைச்சு சொல்றாரு. சோ இதெல்லாம் கட்சியோட செயல்பாடு, அந்த கட்சியோட நிட்டிகிரிஸ்குள்ள நம்ம போயிட்டு சார் புசியானந்த் சார் மாத்திருங்க இவர் போடுங்கன்னு சொல்றது நம்ம வேலை கிடையாது. யாரை போடணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது அந்த கட்சியோட முடிவு.